தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய இரண்டாம் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லாரும் ஒரு நிமிடமாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இயேசுப்பா, இந்த வேலையிலுமா கூட ஆண்டவரே அப்பா, இப்போ வாசித்ததான வசனத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற இயேசுப்பா ராஜா, நீங்க எங்களுக்கு தேவையான மன்னாவை ஆண்டவரே அப்பா இந்த வசனத்து மூலயமா வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற இயேசுப்பா, நீங்க எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமா, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏசப்பா சிலுவையில் பேசிய இரண்டாவது வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ரட்சிப்பை குறிக்குது. ஏசப்பா எந்த பாவமும் செய்யலை, ஆனாலும் அந்த ரெண்டு கல்லர்கள் மத்தியிலும் ஏசப்பா இருக்கும்போது கூட ஏசப்பா மற்றவங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவராக இருந்தாங்க. ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா விடுதலை, ஒரு பாவத்திலேருந்து ஒரு விடுதலை, அப்புறமேட்டு நம்மளோட நோய்கள்லேருந்து நம்மளோட எல்லா குறைகள்லேருந்தும் ஏசப்பா நம்மளை விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறாரு. லூக்கா 1ஆவது அதிகாரம் 77ஆவது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:77. அப்போ தேவனிடத்துல நம்ம ரட்சிப்பு அப்படின்னா அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. நம்மளோட பாவங்களை அவர் மன்னிக்கணும் அப்படின்னா நம்ம ஏசப்பாவை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அவரை பற்றி தெரிஞ்சிருந்தா அப்படிதான் நம்மளோட பாவங்களை அவர்கிட்ட சொல்லி நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். ஏசப்பாவை தேடி போய் ரட்சிப்பு கேட்ட ஒருத்தருக்கு ஏசப்பா என்ன சொன்னார்னா, உன்னோட ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு நீ என்கிட்ட வா, அப்போ உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அவனோட ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வர மனசு இல்லை. ஏசப்பாவே தேடி ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவன் ஏசப்பா அவன்கிட்ட கேட்க கூட இல்லை, நீ உன்னோட ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடு, பங்கு போட்டு கொடு அப்படின்னு சகியு கிட்ட ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆனால் ஏசப்பா அவனை தேடி போகும்போது ஏசப்பா அவங்க வீட்டுக்குள்ள போனோடனே அவன் செய்த பாவத்தை அவன் உணர்றான். மற்றவங்க கிட்ட லஞ்சம் வாங்கினதெல்லாம் அவன் உணர்றான். அப்போ அதெல்லாம் விட்டு அவனோட பாவத்தை விடும்போது ஏசப்பா அவனுக்கும் அவனோட வீட்டுக்கும் ரட்சிப்பு கொடுக்கிறவரா இருந்தாரு. அப்போ நம்மளும் அந்த வசனத்தை வாசிப்போம். அந்த ஆஸ்தி நிறைந்த இளம் வாலிபனோட வசனத்தை மத்தேயு 19ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். இந்த வாலிபன் ஏசப்பாவை பற்றி சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நித்திய ஜீவனை
அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த வாலிபன் கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாய், இதெல்லாமே சொல்றாரு. அப்போ வந்து அந்த வாலிபன் சொல்றான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனாலும் நான் நித்திய ஜீவனை இன்னும் பெற்றுக்கொள்ளையே அப்படின்னு வந்து அவன் கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, உன்னோட ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு நீ வந்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அதை விட மனசு இல்லை. நம்மளோட வாழ்க்கையிலே கூடமே நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து கரெக்டாக இருப்போமா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்மளால விட முடியாத காரியங்கள் இருக்கும். ஆனாலும் ஏசப்பா வந்து நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீ இந்த காரியத்தை விட்டினா உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அந்த வாலிபனுடைய இருதயத்தால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவன் வந்து ஏசப்பாவை அறிந்திருந்தவன் இருந்தா அவன் கண்டிப்பா அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாவை பின்பற்றி வந்திருப்பான் இல்லையா? ஏன்னா ஏசப்பா யாரையுமே கைவிடவே மாட்டாங்க. அவன்கிட்ட ஐஸ்வர்யமே இல்லைனாலுமே ஏசப்பா அவனை நடத்துகிறவராக தான் இருந்திருப்பாங்க. அதே ஒரு விஷயம் நம்ம சகேயோட சம்பவத்துல பார்க்கும்போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயும் இன்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏற்படுத்திக் கொள்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகியும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளதனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். இங்க வந்து ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த ஐஸ்வர்யவான் வந்து ஏசப்பாவை தேடி வந்தாங்க. ஆனா இங்க சகேயுவை தேடி ஏசப்பா அவனுடைய வீட்டுக்கே போறாங்க. அவனோட வீட்டுக்கு ஏசப்பா அவனை தேடி போகும்போது அவனோட பாவத்தை அவன் உணர்றான். அவன் செய்ததான பாவம், அவன் லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சதான ஐஸ்வர்யங்கள்லாம் அவன் ஏசப்பா வீட்டுக்கு வந்த உடனே அவனோட பாவத்தை உணர்ந்து, ஏசப்பா நான் இதெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா என்ன பண்றாரு, அவனை ரட்சிக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிறதான பணத்தை பார்த்து ஏசப்பா வந்து நம்மளுக்கு ரட்சிப்பு தருகிறவரா இல்லை, நம்மளோட இருதயத்தை பார்க்கிறவரா இருக்காரு. நம்ம அவருக்காக என்ன செய்யறோம்? இங்க வந்து சகேயு என்ன ஆசைப்பட்டான், அவரை எப்படியாச்சும் பார்க்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் நித்திய ஜீவனை குறித்து தான் ஆசைப்பட்டானே தவிர ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஆசைப்படல. சகேயு அப்படி ஆசைப்படும் போது ஏசப்பா அவனை தேடி போய் அவனை ரட்சிக்கிறவரா இருந்தாரு. இப்போ லூக்கா 23ஆவது அதிகாரம் 43ஆவது வசனத்தை பார்ப்போம். இப்போ வந்து ஏசப்பா இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, அவர் சிலுவையில இருக்கும் போது அவரோடு கூட 2 கள்ளர்கள் வந்து அவர் கூட மறிக்கிறதுக்காக இருந்தாங்க. அதுல ஒரு கல்லை வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க கிறிஸ்து தானே, உங்களை நீங்களே ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பார்த்து சொல்றான். அதுக்கு இன்னொரு கல்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்காக மறிக்கிறோம், நம்ம செஞ்ச பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனா அவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு கல்லனை பார்த்து சொல்றான். அப்போ இந்த கள்ளர்கள் 2 பேருமே வந்து ஏசப்பா வெளியே இருக்கும் போது ஜெயில தான் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப இவங்க வந்து அவரோட அற்புதத்தை பெற்றிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க கேட்டிருப்பாங்க, ஏசப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க கேள்விப்பட்டதை வச்சு விசுவாசத்தோட அந்த ஒரு கள்ளன் வந்து சொல்றான், ஏசப்பா அவர் வந்து எந்த குற்றமே செய்யலையே, அவரா எதுக்கு இந்த தண்டனையை அனுபவிக்கணும், நம்ம செஞ்ச குற்றத்தினால நம்ம தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கள்ளன் வந்து சொல்கிறான். அப்போ நம்மளுமே வந்து நம்மளோட குற்றத்தை முதல்ல அறிந்திருக்கிறவர்களாக இருக்கணும். மற்றவங்களுடைய குற்றத்தை பார்க்காம நம்மளுடைய குற்றம், நம்ம என்ன குற்றம் செஞ்சுருக்கோம், நம்ம ஏசப்பாவுக்கு விரோதமாக என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் குற்றவாளி ஆகுமே தவிர மற்றவங்களுடைய குற்றத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அதே போல் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். ஒரு வசனம் கூட இருக்கு இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னா முதலாவது நம்ம இடத்துல விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் வேணும்னா நம்ம அவரை பற்றி அறிஞ்சிருக்கணும். அவர் நம்மளுக்கு செய்ததான அற்புதங்கள், அவர் நம்மளுக்கு செய்ததான அதிசயங்கள், நம்ம இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறது அவரோட கிருபை. அப்படின்னா அவர் நம்மளுக்கு செய்ததான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம இந்நாள் வரைக்கும் இருக்கிறதான நாட்களையும் நம்ம நினைத்து அவர் மேலே விசுவாசமா இருக்கும்போது அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறவரா இருக்கிறாரு. விசுவாசமா இருக்கிறது மாத்திரம் அல்லாம நம்மளோட பாவங்களை அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். அவன் நினைச்சிருந்தா அவன் வந்து அப்படி சொல்லியிருக்கவே வேணாம் இல்லையா, நம்ம வந்து பாவம் செஞ்சிருக்கோம் அதனால மறிக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கவே வேணாம். ஆனா அவன் சொன்னான், அவர் வந்து எந்த பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து அவனோட பாவம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. நம்மளும் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களா இருக்கும்போது ஏசப்பா வந்து நம்மளுக்கு ரட்சிப்பை தருகிறவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவனை தாழ்த்தினான். அவனை தாழ்த்தும் போது ஏசப்பா வந்து அவனை பார்த்து சொன்னாரு, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த கள்ளன் கேட்குறான், ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு கேட்கும்போது தான் ஏசப்பா இதை பார்த்து இந்த வசனத்தை அவனை பார்த்து சொல்றாங்க. அப்போ நம்மளுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஏசப்பாவை நோக்கி நம்மளுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு அவர் மேல விசுவாசமா இருந்து அவர்கிட்ட நம்மளோட தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது நம்மளும் கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். யோவான் 2வது அதிகாரம், அதுல வந்து இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்குற அந்த இது கொடுத்திருப்பாங்க. அதுல 6வது வசனம் ஒன்று இருக்கு. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அங்க ஏசப்பா வந்து அங்க கல்யாண வீட்டுல அற்புதம் செய்யறதுக்காக போறாங்க. அப்ப அங்க போகும்போது அங்க திராட்சரச குறைவு ஏற்படுது. அப்போ அங்க புதிய கற்சாடிகளை எடுத்துட்டு வந்து அங்க நிரப்பல. அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படினா ஆல்ரெடி அங்கேயே கட்டப்பட்டதான ஒரு கற்சாடி இருக்கும். அப்போ ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல அந்த கற்சாடி இருக்கும்போது அது சுத்தமா இருக்காது, அது புதுசா இருக்காது. அதுல எவ்வளவோ அழுக்குகள் இருக்கும், அது எவ்வளவோ பாசி படிஞ்சு அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அதுலயே ஒரு வசனம் வரும், அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது இருந்தது. அப்போ அந்த தண்ணி எங்கேருந்து, அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்ததுன்னு அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியல. ஆனா அங்க மொண்டுட்டு போனா அவங்களுக்கு தெரியும். அப்படின்னா அந்த சுத்திகரிப்பு தொட்டிலிருந்து தானே அவங்க மொண்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா இதுல இருந்து மொண்டுட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏசப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம், இதுல இருந்து நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க ஏசப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவங்க மேல விசுவாசம் வச்சு அந்த தண்ணியை மொண்டுட்டு போய் கொடுக்கும்போது அந்த திராட்சரசம் எப்படி இருந்தது, முன்னாடி கொடுத்த திராட்சரசத்தை பார்க்கிலும் அந்த திராட்சரசம் வந்து ருசி உள்ளதா இருந்தது. அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா அழுக்காதான் இருக்கு. நம்மளுடைய இருதயம் அநேக பாவங்களால நிரம்பிதான் இருக்கு. ஆனாலும் ஏசப்பா நம்மளை கொண்டு செய்கிறதான காரியம் அதிசயமா இருக்கும். மற்றவங்க கண்டு வியக்கிற மாதிரியான ஒரு காரியங்களை ஏசப்பா நம்ம வாழ்க்கையில செய்வாங்க. நம்ம எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வேலையும் குடும்ப ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க சிலுவையில் பேசியதான இந்த 2வது வார்த்தையை உங்க காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நீங்க சிலுவையில மறைக்கும் தருவாயிலும் கூட ஆண்டவரே அப்பா நீங்க ரட்சிப்பை அருளின தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அன்றி மனுஷகுமாரன் வேற எதற்கும்
இசப்பா மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா நாங்கள் உம்மிடத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாகும் அப்பா, இழந்து போனதை தேடுகிறவர்களாகும் ஆண்டவரே. இசப்பா நீங்க எங்களை மாற்றுவீராக அப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள